ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் சொல்றாரு, அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு, திரளான ஜனங்கள் கர்த்தரை தேடி வந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை கேட்கும்படி வந்தாங்க. சீஷர்கள் அவரை தேடி வந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் உபதேசமாக சொன்னது, என் நிமித்தமாக நீங்க துன்பப்படுறீங்களா? அநேகர் உங்களை தீமையான வார்த்தையினால பேசுறாங்களா? உங்களை அவமானப்படுத்துறாங்களா? அந்த காரியங்களுக்காக நீங்க கவலைப்படாதீங்க, அதற்காக நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா என்னுடைய அன்பு உங்களுக்குள்ளாக நிறைந்திருந்தா யார் என்ன சொன்னாலும் தேவனால மன்னிக்க முடிகிற அந்த அன்பு நமக்குள்ளாக நிறைந்திருக்கும் போது யார் நம்மை குறித்து தவறாக பேசினாலும் நாம் அவர்களை மன்னிக்கிற குணம் நமக்குள்ளாக உண்டாகும். இதுல நீங்க பழகுங்க, அப்ப நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. பரலோக ராஜ்யத்துல மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டாகும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். நீங்க எத்தனை இடத்துல தேவனுக்காக புறப்பட்டு போய் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க? உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அயலகத்தாருக்கு எப்படியாக ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கீங்க? அவர்கள் எப்படி உங்களை திட்டு அவமானப்படுத்தினாலும் அவர்களுக்கு முன்பதாக நீங்க தாழ்மைப்படும் போது, சாந்தமாக இருக்கும்போது, அவரிடத்துல ஆண்டவருடைய இரக்க குணங்களை நீங்க காட்டும் போது பாத்தீங்கன்னா, அப்பதாங்க நம்ம மூலியமா அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்க்க முடியும். நமக்கு பரலோக ராஜ்யத்துல மிகுந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு உபதேசமாக சொல்றாருங்க. அன்னை தெரேசாக்குள்ளாக அப்படிப்பட்ட தேவ அன்பு நிறைந்து காணப்பட்டது. அதனால அவர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நல்ல வசதி வாய்ப்புல இருக்கிற மனிதர்களை தேடி போய் ஒருவேளை உணவாது அந்த பிள்ளைகளுக்காக கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர்களை அவமானப்படுத்தி திட்டி அவர்கள் மேல காரி துப்பி அவர்களை அவமானப்படுத்தினாங்க. ஆனா அதையெல்லாம் அவர்கள் சகித்து கொண்டார்கள். அவர்கள் பாக்கியவான்களாக வாழ்ந்தது நிமித்தமாக உலகமே அவர்களை மெச்சிக்கொண்டது. அப்படியாக தேவ அன்பையும் தேவ இரக்கத்தையும் சாந்த குணங்களையும் அவர்கள் வெளிப்படுத்தி மற்றவர்கள் அவர்களை எவ்வளோ நிந்தித்தாலும் அதையெல்லாம் பொறுமையாக சகித்து கொள்ள அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய வார்த்தையில எவ்வளவோ வளர்ந்திருக்கோம். இந்த சகிப்புத்தன்மை, இந்த நிந்தைகள், அவமானத்தை நம்மளால மன்னிக்க முடியுதா? இதுல நாம வளரணும்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறாருங்க. நாம இதுல வளர்ந்துட்டோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துல நம்ம பலன் மிகுதியாக இருக்கும். நாம கர்த்தருக்கு முன்பதாக பாக்கியவான்களாக காணப்படுவோம் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். இந்த வார்த்தைக்கு நேராக நம்மளை அர்ப்பணித்து நாம ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. அநேகர் தீமையான வார்த்தைகளை சொல்லி உங்களை நிந்தித்து அவமானப்படுத்தினாலும் நீங்க அதையெல்லாம் பொறுமையாக சகித்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு பரலோகத்துல மிகுதியான பலன் கிடைக்கும் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த காரியத்துல நாங்கள் கற்றுக்கொள்ளாமல் வளராம ஆண்டவரே உங்க அன்பை மற்ற ஜனங்களுக்கு வெளிக்காட்டாமல் இருப்போமே ஆனால் ஒரு விசையாய் கர்த்தர் நீர் எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. இதிலே நாங்கள் வளர்ந்து கர்த்தருக்குள்ளாக ஸ்திரப்படும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.